வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம சீம் அப்படின்ற வேர்ப் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த சீமை நிறைய விதமா யூஸ் பண்ணலாம். சீம் டு பி, சீம் டு ஹேவ், இந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. பொதுவா சீம் அப்படின்னா அப்பியர், லுக், இந்த மாதிரி தெரிகிறது. அவரை பார்த்தா சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது, அவர் ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி தெரியுது, இது போல் தெரிகிறது, அது மாதிரி தெரிகிறது, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? சோ இதுக்குதான் நம்ம வந்து சீம் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம். சீம் அப்படின்றதுதான் பேசிக் வேர்ப். நம்ம ஐ, யூ, வி, தே இந்த சப்ஜெக்ட் கூட எல்லாம் யூஸ் பண்றப்போ சீம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதுவே சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹி, ஷி, இட், இல்லைன்னா ஏதாவது ஒரு சிங்குலர் நவுன் எதுவா இருந்தாலும் அது கூட நம்ம யூஸ் பண்றப்போ நம்ம சீம்ஸ் எஸ் சேர்த்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா வேர்போட. சோ அதனால சீம்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சோ இந்த சீம் அண்ட் சீம் டு பி இல்ல சீம்ஸ் டு பி இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒருத்தரை பார்த்தா நல்லா சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு, அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவீங்க. சோ ஆனா அது உண்மைதான், உண்மையிலேயே அவர் சந்தோஷமா இருக்காரு. அதை பார்த்து நம்ம சொல்லுவோம் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி உண்மைதான் ஒரு விஷயம். அப்ப நம்ம சொல்றப்ப நம்ம சீம் டு பி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ எப்படி இருக்கா, சந்தோஷமா இருக்காளான்னு தெரியல, சந்தோஷமா இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சீம்ஸ் இல்ல சீம் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ வெறுமனே சீம் யூஸ் பண்றது நம்மளுடைய கெஸ், இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்றதுக்கு. இல்ல உண்மைதான், உண்மையிலேயே அவ சந்தோஷமா இருக்கா, இல்ல உண்மையிலேயே அவ அப்செட்டா இருக்கா அப்படிங்கிறது நல்லா கண்கூட தெரிஞ்சு நம்ம சொல்றப்போ நம்ம சீம் டு பி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். இன்டர்சேஞ்சபிளி அதை நம்ம யூஸ் பண்ணலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஒருத்தரை பாக்குறோம், அவர் வருத்தமா இருக்காரு அப்படின்னா ஹி இஸ் அப்செட் நம்ம சொல்லிடுவோம். அதையே நம்ம அவர் வருத்தமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா, அந்த மாதிரி தெரியுது, அது போல தெரியுது, எனக்கு தெரியுது, அந்த மாதிரி எனக்கு தோணுது, இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த சீம் இல்லைன்னா சீம் டு பி நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ ஹி இஸ் அப்செட் அப்படின்றத நம்ம ரெண்டு விதமா, எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம். ஒன்னு இட் சீம்ஸ் தட் ஹி இஸ் அப்செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னா ஹி சீம்ஸ் அப்செட் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடலாம். சோ ஹி சீம்ஸ் அப்செட் அப்படின்னா இது என்னுடைய நினைப்பு, நான் அப்படி எனக்கு தோணுது அப்படின்றதுக்கு நம்ம ஹி சீம்ஸ் அப்செட் அப்படின்னு சொல்லுவோம். பட் அவர் முகத்தை பாரு, நல்லா தெரியுது பாரு, அவர் அப்செட்டா தான் இருக்காரு அப்படின்னு சொல்றப்போ, அவர் அப்செட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா ஹி சீம்ஸ் டு பி அப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் நம்ம மாத்தி கூட சொல்லலாம், அதனால ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. நம்ம சொல்லுவோம் சில சமயம், முன்னாடி எல்லாம் தீபாவளி எப்படி இருக்கும், இந்த வருஷம் தீபாவளி மாதிரியே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தீபாவளி மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு கிராக்கர்ஸ் இல்ல, அந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் இல்ல, அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்ல அப்படின்னா இது தீபாவளி மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இட் டசன்ட் சீம் லைக் தீபாவளி. சோ இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நம்ம வந்து இட் சீம்ஸ் லைக் தீபாவளி அப்படின்னா இது தீபாவளி மாதிரி இருக்கு அப்படின்னு, சாதாரண ஒரு நாள் தீபாவளி மாதிரி இருக்கு, கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இட் சீம்ஸ் லைக் தீபாவளின்னு சொல்லுவோம். அதே தீபாவளி அன்னைக்கு இது தீபாவளி மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றதா இருந்தா இந்த சீம்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இதை நம்ம நெகட்டிவ்ல டசன்ட் சீம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ இட் டசன்ட் சீம் லைக் தீபாவளி. அவ பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா இருந்தா, ரொம்ப யங்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க ஏஜுக்கு அவங்க வந்து ரொம்ப யங்கா இருக்க மாதிரி தெரிஞ்சாங்க. சோ இந்த இடத்துல தெரிந்தால் அப்படின்னு சொல்றது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? சோ சீமோடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து சீம்டு, ஜஸ்ட் ஒரு ஈடி சேர்த்திருக்கோம் அவ்வளவுதான். சோ பாக்குறதுக்கு எங்கா தெரிஞ்சா, சோ she seemed to be young. அவர்கிட்ட ஏதோ ஒரு திட்டம் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவர்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா he has a plan. அவர்கிட்ட திட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா நம்ம he seems has a plan நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா seem ஒரு verb, has ஒரு verb, ரெண்டத்தையும் பக்கத்துல நம்ம அப்படியே கனெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா seem to இல்ல seems to இதை நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல ஹீன் இருக்கிறதுனால நம்ம seems to அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டூக்கு அப்புறம் தான் அடுத்த வேர்பை நம்ம கொண்டுட்டு வரணும். டூக்கு பக்கத்துல எப்பவுமே பேசிக் வேர்பு தான் போடணும் இல்லையா? அதனால டூ ஹேஸ் நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த ஹேஸுக்கான பேசிக் வேர்ப் வந்து have, isn't it? So he seems to have a plan அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் பாக்குறதுக்கு ஏழையா தெரிஞ்சாரு, ஆனா அவர் அப்படி இல்ல.
அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேருடைய உடைய பார்த்து நம்ம வந்து அவர் ரொம்ப புவர் அப்படின்னு நினைச்சிருவோம். பட் அவங்க வந்து சிம்பிளா கூட இருக்கலாம் இல்லையா? சோ அவர் பார்க்கறதுக்கு ஏழையாக தெரிந்தார், ஆனால் அப்படி இல்லை. சோ இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். தெரிந்தார் அப்படின்னு சொல்றதுனால he seemed poor but he wasn't அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எங்கேயாவது கிளம்புறப்போ எல்லாம் ரெடி ஆயிட்ட மாதிரி தெரியுதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ எல்லாரும் அப்படிங்கிறப்ப எவ்ரி ஒன். சோ எவ்ரி ஒன் சீம்ஸ் டு பி ரெடி. இந்த இடத்துல எவ்ரி ஒன், சம் ஒன், இதெல்லாம் நம்ம வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நம்ம வேர்பு கூட எஸ் சேர்த்து சொல்லியிருக்கோம். எவ்ரி ஒன் சீம்ஸ் டு பி ரெடி. அடுத்த எக்ஸாம்பிள், அவர் வேலையை முடிச்சிட்டார் போல தெரிகிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். வேலையை முடிச்சிட்டார், முடித்து விட்டார் அப்படின்னா நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம் இல்லையா? he has finished the work அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க முடிச்சிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப நம்ம he seems அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? முன்னாடியே சொன்ன மாதிரி seems பக்கத்துல நம்ம எப்பவுமே அடுத்த verb அப்படியே has finished அப்படின்ற verb கொண்டுட்டு வர முடியாது. அதனால he seems to have அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது இந்த hasக்கு பதிலா நம்ம have கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா to பக்கத்துல போட வேண்டி இருக்கிறதுனால he seems to have finished the work அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், அவர் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா he seems happy இல்ல he seems to be happy அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றதா இருந்தா நெகட்டிவா சொல்றோம். சோ இந்த இடத்துல seems அப்படின்றத நம்ம doesn't seem அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். ஏன்னா இங்க சப்ஜெக்ட் வந்து he, so he பக்கத்துல நம்ம doesn't யூஸ் பண்ணுவோம் இல்லையா? so he doesn't seem to be happy. அடுத்த எக்ஸாம்பிள், ட்ரெஸ் வந்து நல்லா ஈரமா இருந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ் இஸ் வெட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். லேசா ஈரமா இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா லேசா ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து டேம்ப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸ்லைட்லி வெட் அப்படி அர்த்தம் டேம்ப். ஸோ த ட்ரெஸ் சீம்ஸ் டு பி டேம்ப். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரெஸ், த ட்ரெஸ்ன்றது ஒரு சிங்குலர், அது கூட நம்ம வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னாலே சீம்ஸ் சொல்லுவோம் இல்லையா? சோ எஸ் சேர்த்த ஒரு வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ த ட்ரெஸ் சீம்ஸ் டு பி டேம்ப். அடுத்த எக்ஸாம்பிள், அவன் நிறைய சாக்லேட்டுகள் சாப்பிடுவது போல தெரிகிறது. குழந்தைங்க சாப்பிட்றப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏன் நிறைய சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, இதுக்கு மேல கொடுக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அவன் நிறைய சாக்லேட் சாப்பிட்றான் அப்படின்னா he eats a lot of chocolates. அதையே சாக்லேட்ஸ் சாப்பிடுவது மாதிரி தெரிகிறது அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா அந்த ஈட்ஸ்க்கு பதிலா நம்ம seems to eat அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். முன்னாடி மாதிரியே தான் நம்ம வந்து he seems eats அப்படின்னு நம்ம சேர்க்க முடியாது. அதாவது ரெண்டு வேர்பை பக்கத்துல சேர்க்க முடியாது அப்படின்றதுனால நம்ம seems to அப்படின்னு போட்டுட்டு டூக்கு பக்கத்துல பேசிக் வேர்பு, அதுல நம்ம எஸ் சேர்க்க கூடாது, பாஸ்ட் டென்ஸ் போடக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. ஸோ பேசிக் வேர்ப் அப்படின்னு பார்த்தா ஈட் தான் இல்லையா? ஸோ he seems to eat a lot of chocolates அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோல நாம சீம் அப்படின்ற பேசிக் வேர்பை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நிறைய எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்கிட்டோம். இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.